யாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிற பிரகாரமாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த பிரகாரமாக ஆண்டவர் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்து அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் 3 செய்தியை ஆல்ரெடி கொடுத்திருக்கிறேன். இன்றும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பகுதியை உங்களிடத்திலே வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். என்னோட கூட சங்கீதம் 12:5 எடுத்துப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து பைபிள் கொண்டு வந்தாங்க. எல்லாம் 12:5 எடுத்து எல்லாரும் வாசிப்போம். பக்கம் 677 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிப்போமா? ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீரர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எளியவர்கள் காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்ற செய்தி. எளியவர்களை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வசனத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையை சொல்வதற்கு பலனும் கிருபையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்று செய்தியின் தலைப்பாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தல, நான் எளிமை உள்ளவர்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன். இன்னொரு விதத்தில் நான் சிறுமையும் எளிமையானவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன். சொல்லுங்க, நான் சிறுமையும் எளிமையானவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலே கூட உங்களோடு கூட நான் தியானிக்கும்படியாக சங்கீதம் 109:22 நான் வாசிக்கிறேன். பக்கம் 741, பேஜ் நம்பர் 746. அதில் சங்கீதம் 109 நான் வாசிக்கிற வேத பகுதி 22, அதை நான் வாசிக்கிற பாருங்க. நான் சிறுமையும் எளிமையானவன், என் இருதயம் எனக்குள் என்ன பண்ணுதான் குத்துண்டு இருக்கிறது. நான் சிறுமையும் எளிமையுமானவன். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, நாம் சிறுமையும் எளிமையானவனாய் நம்ம பார்க்குறார். நாம் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது நான் ஒரு சிறுமையும் எளிமையானவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே போக வேண்டும். அப்படி சிறுமையும் எளிமையான உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? காத்து சுகமாக இருக்க பண்ணுவாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சிறுமையானவங்க, நீங்கள் எளிமையானவங்க. அப்படி இருக்குது ரொம்ப நல்லது. சிறுமையும் எளிமையாகவே இருக்குது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாம் இருக்குது. பெரிய பணக்காரன் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் போட்டால் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கேரளாவில் ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டு கிடச்சிது. அவருக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஆனால் எங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவரை பார்க்கணுன்னு டே நைட்டும் அவரை வீட்டில் உதவிக்காக வந்து நிற்கிறாங்க. மனச பணம் வந்துச்சு, ஆனால் அவரால் நிம்மதியாக வீட்டில் போய் சுகமாக இருக்க முடியல. ஆண்டவர் நமக்கு சிறுமையும் எளிமையாக இருந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? காத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதற்கு எந்த சந்தேகமே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சிறுமையும் எளிமையானவன் வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையை பாருங்கள். இப்போ பணக்கார போய் கேட்டிங்கன்னா அவனை யாருமே நசுக்கிறதுக்கோ அவனை யாருமே வேதனைப்படுறதுக்கோ என்ன இருக்காது, ஆள் இருக்காது. அவன் தான் என்ன பண்ணுவான்? பிஸ்னஸில் கூட எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவான். அவனுக்கு தெரியும், ஏன்னா பணம் இருக்குது, வசதி இருக்குது. அதை பற்றி மைண்ட் பண்ண மாட்டான். அவன் போகிற பாதையெல்லாம் ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லிவிடுவான். என்ன சொல்லிவிடுவான்? எல்லாமே நேரம்ப்பா. சொல்லுங்கள், எல்லாமே நேரம். இப்போ எனக்கு நேரம் இருக்குது, அதான் தைரியமாக பேசுகிறேன். எல்லாமே டைம்னு சொல்லிட்டு போயிடுவான். நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இதை பார்க்கணுன்னுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க சிறுமி எளிமையாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அவங்க போகிற பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே தாவீது அழகாக எழுதி வச்சிருக்க பாருங்க.
அவன் முதலாவதாக என்ன குறிப்பிடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் வாசிக்கப்பட்ட 22வது அந்த வசனத்தில் என்ன சொல்றேன்னா, என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. குத்துண்டு இருக்கிறான். எப்படி சொல்ல பாருங்க, ஒரு குத்து விடுவேன். இப்போ சொல்லுவோம் சின்ன வயசில், இப்போல்லாம் எல்லாம் இருக்கு தெரியல. சின்ன வயசில் நாங்கள் என்ன சொல்லுவோம், ரொம்ப பேசுனா ஒரு குத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டா சொல்லுவோம். அவர் இருதயத்திலே குத்து உண்டவர், இருதயத்திலே குத்து உண்டு இருக்கிறேன்றார். யாரோ அவருடைய இருதயத்தை காயப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு இதயத்தை காயப்படுத்தி இருக்கிறாங்க. அவருடைய சொல்றாரு, நான் இதயத்திலே குத்து உண்டு இருக்கிறேன். அவர் இன்னொரு சொல்ற பாருங்க, நீங்க இதே அதிகாரத்தில் 16ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா சொல்ற பாருங்க, அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமை மெலியுமானவனை துன்பப்படுத்தி. இப்போ இருக்கிற காலம் என்ன தெரியுங்களா? இதயத்தை குத்துற காலம். இப்போ இருக்கிற காலம் என்ன தெரியுங்களா? துன்பப்படுத்துகிற காலம். எத்தனை பேர் இதயத்தில் குத்து வாங்கி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த இதயத்தினால நல்லா நேசித்தாங்க, ஆனால் இந்த இதயத்தையே நல்லா போட்டு குத்திட்டாங்க. இந்த சிறுமி எளிமையானவன் என்ன பண்ணுறாங்க? துன்பப்படுத்துகிறாங்க. நான் சொல்ற மாதிரி துன்பப்படுத்தி மனமுறிவுகளை கொலை செய்யும்படி தேடினான். விட்டா என்னதான் பண்றாங்களாம்? இப்போ இருக்கிற காலத்தில் கொலை செய்ய கூட என்ன பண்ணான்? துணிவாங்க, அஞ்சவே மாட்டான். அப்படியாப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். நான் அவர் அங்கே பதிவு பண்ணுகிறாரு, நான் யாரு? சிறுமி எளியமானவன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக அந்த சிறுமி எளியமானவங்க அவங்க என்ன செய்திருக்கணும்னா, தயவு செய்யணும். என்ன செய்யணும்? அவன் ஏற்கனவே குத்தப்பட்டிருக்கிறான், அவன் ஏற்கனவே துன்பப்பட்டிருக்கிறான். அவன் மேலே துன்பப்பட்ட காயப்பட்டங்களை இன்னும் காயப்படுத்தக்கூடாது, இன்னும் துன்பப்படுத்தக்கூடாது, இன்னும் அவனை குத்துண்டவனை ஆக்கக்கூடாது. அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவன் மேலே நம்ம தயவாக இருக்கணும். அவனுக்கு நம்ம அவன் மேலே நினைவாக இருந்து அவனுக்கு உதவி செய்யணும், அப்படி அவனை காக்கணும் என்ற எண்ணம் இல்லாமல் அவனை கொலை செய்வதற்கும் மாறுகிறவர்களாக காணப்படுறான். மூணாவதாக அது நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல பாருங்க, 20ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா அவரை சொல்ல பாருங்க, அவங்க இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கும் விரோதமாய் தீங்கு பேசுறவர்களுக்கும் சொல்றாரு. அவரை என்ன பண்றாங்கன்னா விரோதிக்கிறான். ஒரு சமாதானமே கிடையாது. ஒரு சமாதானமாக போகணும், சமாதானமாக அங்கே இருக்கணும், சமாதானமாக செய்யணும், சமாதானமாக வாசம் பண்ணணும் அப்படின்றதுல அவருக்கு என்ன ஏறிதான் சொல்லுங்க, என்ன நேரிடுகிறது? விரோதிக்கிறான். எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியம் பாருங்க. அவர் எளிமையானவர், அவர் சிறுமையானவர், அவர் என்ன பண்ணுறாங்க? விரோதிக்கிறது மாத்திரமல்ல, இது என்னை விரோதிக்கிறவர்களுக்கு என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவன். யாருக்கு விரோதமா? ஆத்துமாவுக்கு விரோதமாய் பேசுறான். இல்லை அப்படின்னா இவெல்லாம் செத்தா இவன் ஆவி எங்கே போவோம்? இவன் ஆத்துமா எங்கே? நரகத்துக்கு தான் போவோம். அதுதான் ஒரு மீனிங். ஆக்சுவலாக அவன் ஆத்துமாவுக்கு விரோதம்னா என்ன சொல்லுங்க? இது செத்தா கூட இது ஆத்துமா அலையும் பாரு, இது நிம்மதியில்லாத அப்படியே அலைய போகுது பாரு, சுத்த போகுது பாரு அப்படின்னு அப்படியாக அவனுடைய ஆத்மாவை குறித்து கூட அவங்க என்ன பண்றாங்க? தீங்கு பேசுகிறார்கள். நன்மையே வரல அவங்க வாயில. அவங்க அவங்கள பார்த்த உடனே அவங்க வாயில என்னதான் வருதான்? சொல்ல மாட்டீங்களே, தீங்கான வார்த்தை தான். தாவீது அப்படியாக எழுதுகிறாங்க. அவர் அந்த மாதிரி பாதையில் போகும்போது அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பண்ணுகிறது, நீங்கள் இந்த 109 அதில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க 4ஆம் வசனத்தில் அவர் 4ஆம் வசனம் பாருங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போது நம்மளை குத்து உண்டவர்களுக்கு, நம்மை துன்பப்படுத்துறவர்களுக்கு, நம்ம மனமுறையை செய்கிறவர்களுக்கு, நம்ம விரோதிக்கிறவர்களுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் நமக்கு தீங்கு பேசுறவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்னா, சிறுமையும் எளிமை நாங்கள் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே
ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை குறித்து தீங்கியாக பேசி கொண்டு இருக்கிறாங்க, என் ஆத்மாவை பகைக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க. அவங்க வாயிலேருந்து ஆசீர்வாத வார்த்தை இல்லை, வாயிலேருந்து சாபமான வார்த்தை. ஆண்டவரே நான் என்ன செய்யுது ஆண்டவரே, அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது ஆண்டவரே? தாவீது சொல்கிறார், நீ எதுவும் ரியாக்ட் பண்ண வேணாம், தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணு. ஆமென். ஏன் தெரியுமா? ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் ஆனந்தமே. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனே பிதானந்தமே. ஏறெடுப்பேன் இதயமதை என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஏறெடுப்பேன் இதயமதை என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. ஜெபம் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, ஜெபம்னா என்னன்னு தெரியல. ஜெபம்னா இயேசுவோடு பேசுறது. ஆமென். ஜெபம்னா என்ன? அது உங்களுடைய வசதி. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஏன்னா மூளை செய்யாதத முழங்கால் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். இல்லை நடந்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அவரோட பேசுறது தான் ஜெபம். உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அண்ணால் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு தான் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிட்டாங்க. அதனால் அவங்க உள்ளத்தில் காயப்படுத்திட்டாங்களா? எங்கே வந்து ஊற்றுங்க? தேவ சபையில் வந்து இதயத்தை ஊற்றுங்க. துன்பப்படுத்துகிறாங்கள, ஜெபம் பண்ணுங்க. பகைக்கிறாங்கள, ஜெபம். தீமையாக பேசுகிறாங்கள, ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் எந்த வாய் உன்னை தீமையா சபிச்சதோ நீ ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அதே வாய் உன்னை புகழ வைப்பார். ஆமென். எந்த வாய் உன்னை விரோதித்ததோ, எந்த மனுஷன் உன்னை விரோதித்தானோ, நீ ஜெபம் பண்ணும்போது அந்த விரோதியை கூட, அந்த சத்ரு கூட, வேதம் சொல்ல ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்ரு கூட அவனோட ஒப்புருவான். ஆமென். அவனே தேடி வந்துடுவான், தேடி வந்துடுவான். கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராமே. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம் பக்கம் இருந்து சிறுமையான எளிமையான நம்மை காத்து சுகமா இருக்க பண்ணுவார். ஆமென். இந்த உலகத்துல வேற எதையும் உங்களை காத்து சுகமா இருக்க பண்ணாதுங்க. உங்க ஞானமோ, உங்க திறமையோ, உங்க பலனோ, உங்க பணமோ, உங்க உழைப்போ ஒன்றும் என்ன ஆகாது. சென்னை பாஷையில் சொல்ல மாட்டீங்களே, வேலைக்கே ஆகாதுங்க. சொல்லுங்க, வேலைக்கே ஆகாது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டு விட்டு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து என்ன பண்ணுவார்? அவங்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவார். ஆமே. நீங்கள் பாருங்க, சுகமாக இருக்கலாம். நீங்கள் அவன் பார்ப்பான், என்னென்னமோ பண்ணுறேன், இருதயத்தை குத்துறேன், துன்பப்படுத்துகிறேன், விரோதிக்கிறேன், ஆத்மாவை சபிக்கிறேன், அவனை என்னென்னோ பண்ணுறான். ஆனால் அவன் எப்படி தான் இருக்கிறான்? சொல்ல மாட்டீங்களே, சுகமாக இருக்கிறான். அவனை ஒன்று காத்துக்கிட்டே இருக்குது, அவனை ஒன்று காத்துக்கிட்டே இருக்கு. யாரு? கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலை காக்குகிறவ தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. வசனம். ஆமென். ஜெபத்தில் வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவன் சொல்றாரு பாருங்க, ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு சும்மா இல்லை. அவரு ஜெபித்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கீங்க, அவர் ஜெபத்து மேலே அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. டவுட்டுன்னா சந்தேகம். சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாதீங்க. சந்தேக பிசாசு பயங்கரமான பிசாசு. சந்தேக பிசாசு. கணவரை சந்தேகப்படாதீங்க,
மனைவியை சந்தேகப்படாதீங்க, பிள்ளைய சந்தேகப்படாதீங்க, மகளை சந்தேகப்படாதீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனோ மகளோ அவங்க யாரு அப்படின்னா கர்த்தர். அவங்க கூட கர்த்தரோட அவங்க இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறாங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்க. அதனால் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? உண்மையாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் நான் ரட்சிக்கப்படலைன்னா எனக்கு தெரியாது, போனேன், அதுக்கப்புறம் கையிலலாம் என்ன இருது சொல்ல மாட்டீங்களே, பூ ஸ்மெல் இருக்குது, எந்த கடையில் உட்காந்து என்ன அடிச்சியோ, என்ன ஜல்சா பண்ணியோ தெரியலப்பா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் எப்படா வீட்டுக்கு வரலாம், எப்படா குடும்பத்துக்கு வரலாம், எப்படா குடும்ப வேலையை விட்டோம்னா வீட்டில் தங்குவோம். அவன் காலில் அங்கங்கெல்லாம் ஓடாது. ஒன்று ஆண்டவருக்காக எங்கேயாவது பேசி கொண்டிருப்பான், ஊழியம் பண்ணிருப்பான், இல்லைன்னா தேவனுடைய வீட்டில் இருப்பான், இல்லைன்னா குடும்பத்தில் இருப்பான். அதுதான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவன். ஆமே. பாருங்க, அப்போது அவர் ஜபத்து மேலே பாயிண்ட்டுக்கு வர, அவர் ஜபத்துக்கு மேலே வந்துச்சு. சொல்ல மாட்டீங்களே, நாங்கள் நீங்கள் பேசி தான் எனக்கு பேச்சு வரும். என்ன வந்துச்சு? அரே நாடா நம்ம ஜபிக்கிறோமே ஒரு பதிலே வரலையே, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பிரேயர் டவர் போகலான்றீங்களா? சில சொல்ல பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. இது நல்லா ஜெபம் பண்ணுங்க. அது என்னங்க நல்லா ஜெபம் பண்ணுறது? ஜெபம் ஜெபம் பண்ணுங்கன்னா பரவாயில்ல, அதுனா நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன, சும்மா மேலோட்டமா ஜெபம் பண்ணாதீங்க. யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்? சொல்ல மாட்டீங்களே, பாவிங்களோட ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்போ சாதாரணமான ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளையாக தன்னை தாழ்த்தி, பாவியாக என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்க. அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமே. ஆண்டவரே இந்த ஏழை ஜெபத்தை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான், ஜெபத்தை கேட்பான். கண்ணீரின் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. எல்லாத்தையும் ஊக்கமாக ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் நீங்கள் கையாளணும். ஜெபம் அப்படின்னா ரைட்டா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம் அப்படின்னு சாப்பாடு விட ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஜெபம்லாம் இல்லை, கருத்தா ஜெபம். எப்படி கருத்தா ஜெபிக்கணும், அதுக்கு அதாவது குறிப்பாக ஜெபிக்கணும், அது ஆண்டவர்கிட்ட வசனத்தை வச்சு ஜெபிக்கணும், தேவ சித்தத்துக்கும்படி ஜெபிக்கணும். இப்படிலாம் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பாப்பா தான் இவன் ஜெபம் பண்ணுறான், ஜெபத்திலே எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் பாரு. ஜெபிக்கிறான், ஊக்கமாக ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான், கண்ணீரோடு ஜெபிக்கிறான், வசனத்தை வச்சு ஜெபிக்கிறான். அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு செடி வச்சுக்கலாம், அது எப்படி வளருது, அது மாதிரி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அடி தள்ளி போகிற மாதிரி பார்ப்பாரு, என்ன பண்ணுற அப்படின்னு. உடனே நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். நான் ஊக்கமாக ஜெபம், அதுக்கப்புறமா கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், திரும்ப ஐயோ நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், அப்புறம் போராடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஆவியோடு ஜெபம் பண்ணணும். எப்படி ஆவியோடு, அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அந்த காலத்தில் இருக்க ஜெபத்தை தடை பண்ண கிரியெல்லாம் கட்டி சுட்டெரித்து ஜெபம் பண்ணணும். அப்படியே அந்த ஜெப ஆவி பிடிக்கணும். சிலர் காலைல ஜெபம் பண்ணாங்க, இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தெரியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது வீட்டை விட்டு கூட வெளியே போயிருக்காது. ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஆண்டவரே என்ன சொல்லுவாங்க, காலை நேர இன்ப ஜெப தியானமே, கருணை போர்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. ஒரு கூட எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவே கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண்
எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேர இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. ஆமென், அல்லேலூயா. யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? பக்கத்து பார்த்து கேளுங்க, என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன் கேளுங்க, பக்கத்தில் தட்டி கேளுங்க, என்ன யோசிக்க தெரியுமா? அது என்ன யோசிக்கிறேன்? யாரும் ஜோம் பண்ண விடாதீங்க, எனக்காக ஜோம் பண்ண விடாதீங்க ப்ளீஸ். என்ன யோசிக்கிறாரு? என்ன யோசிக்கிறேன்னா, எஜமானன் இயேசு, அவர் எஜமானன், என்னை அழைத்த அவர் சேவைக்கு. அவர் என்னப்பா ஊழியத்துக்காக தான் பாஸ்டர் வந்து இப்படி பாருங்க. இல்லை, ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் பாருங்க. உங்களுடைய லைஃப்பில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பார்ட்னராக சூஸ் பண்ணிக்கணும். என்னது? பார்ட்னராக சூஸ் பண்ணிக்கணும். அப்போது சூஸ் பண்ணனா என்ன அர்த்தம்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் போகும்போது படிப்பானாலும் வேலையானாலும் ஊழியமானாலும் எனிதிங் உங்கள் வாழ்க்கையில் A to Z அவர் எஜமான் அப்படின்னா, அவரோடு நீங்கள் பார்ட்னர் இருக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அவருக்கு செலுத்தணும். அப்போது என்ன பண்ணுவார்? உங்கள் பிஸ்னஸ்ஸு ஆசீர்விப்பார். ஏங்க, ஒரு பார்ட்னராக ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான், உங்களோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். அவனுடைய ஷேரை நீங்கள் கொடுக்காம உங்கள் பார்ட்னர் உங்கள் ஷேரையே சாப்பிட்டு அடுத்த வாட்டி அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான்ல, என்ன பண்ணுவான்? சீக்கிரமா சொல்ல மாட்டீங்களா? சீக்கிரமா பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. பக்கத்து சொல்லுங்க, என்ன பண்ணிடுவான்? பார்ட்னர்ஷிப்ட்டு பிச்சுட்டு போயிடுவான். அதாவது அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் இங்கே கடைப்பிடிங்க, ரொம்ப நல்ல சிஸ்டம் அது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்னர் ஆனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கெட்யூல், இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு மண்டே டின்னர் வந்து, இன்னைக்கு மண்டே லன்ச் எண்டு, இன்னைக்கு மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு இருந்து, அடுத்த நாள் டைம் டேபிள், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து லன்ச் எண்டு டின்னர். அதே மாதிரி வாடகை நீ ஷேரு நான் ஷேரு, போகிற கார் போகிற பெட்ரோலு உன் ஷேரு என் ஷேரு, எல்லாமே ஷேருங்க, எல்லாமே ஷேரு. ஸோ அவங்க அந்த லைஃப்பை எப்போ ரெண்டு பேரும் இணைந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு குடும்பம் நடத்துகிறாங்களோ அந்த குடும்பத்தில் A to Z ஷேர், எல்லாமே ஷேர். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வந்து அவரும் அவங்க அதிகாரம் பண்ண முடியாது, அம்மாவும் ஐயாவை அதிகாரம் பண்ண முடியாது, ஐயாவும் அம்மாவை அதிகாரம் பண்ண முடியாது. அப்போ ரெண்டு வண்டி எப்படி பிஸ்னஸ்ஸு நல்லா போயிட்டே இருக்கும். சின்ன மனஸ்தாபம் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? உடனே ஹாய், அடுத்த செகண்டு பாய், ஹாய் பாய். பாய் சிலர் நினைக்கிறீங்க பாய் சொல்ல முடியலையே பாஸ்டர். சகோதரிகள் நினைக்கிறீங்களோ இல்லை சகோதரர்கள் யாரு தான்? கர்த்தாவே உங்களுக்கு தான்ப்பா வெளிச்சம். எத்தனை பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஹாய் தான், பாய் சொல்ல முடியல. ஹாய் ஹாய் நம்ம சிஸ்டம், ஹாய் சொல்லுங்க, ஹாய் 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 தான், பாய் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாயிண்ட்டுக்கு வர, அப்போது அந்த ஜெபத்தில் அவர் ஆண்டவரோடு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் கர்த்தர் கேட்டு பதில் தரும். ஆமென். உங்களை ஆசீர்வாதம். நான் சொல்கிற இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஒரு காரணம். ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா உங்களுக்கு போகிறத உங்களுக்கு
எவ்வளோ கொடுக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பொழுது உங்கள் ஷேர் நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஆண்டவர். அதுதான் ஆண்டவன் 900 rupees சேலரி வாங்கியிருந்தேன் என் லைஃப்பை. படிப்படியாக ஆண்டவர் அமெரிக்க தேசம் சம்பாதிக்க அளவுக்கு என்னை உயர்த்துன ரீசன் என்னன்னா கர்த்தர் கொடுக்கிற ஷேரை நான் கொடுத்தேன். ஆமென். நாட் ஓன்லி மணி, ஈவன் த டைம், அது ரொம்ப முக்கியம். சில பணத்தை கொடுத்துறேன் ஆண்டவரே எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டேன். நேரத்தை கொடுக்கணும். உங்கள் நேரத்தை கர்த்தரை முதலாவது அவரை தேடு தான். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கர்த்தருடைய கரங்களை நோக்குவேன், எனக்கு ஒத்தாசை அவர் தான், என் கையை ஆசீர்வதிப்பார். அவரை தேடும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. அவரை தேடுறதுக்கு ஒன்றுமே குறையில. பாருங்க, இப்போ தாவீதுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னடா நம்ம நல்லா ஜெபம் பண்ணோமா, ஊக்கமாக தான் ஜெபம் பண்ணோமா, இப்போ ஆண்டவர் நம்ம எப்படி மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடக்கிறாரு பாருங்க ஆண்டவரை. 2வதாக 24 நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, 109:24 வாசிங்க. உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாமிசம் புஷ்டி அற்று உலர்ந்து போகிறது. அவரு அடுத்தது கையாளுறாரு, நானும் உபவாசத்தினால ஜெபம் பண்றேன். ஒரு காரியம் நீங்க ஜெபித்து நடக்கல, தடை பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா உபவாசிக்கணும். உபவாசிக்கும் போது பாருங்க என்ன சொல்ற பாருங்க, 2:7 என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாதையில் விட்டு மனம் திரும்பி அவரை கூடும்போது சேமத்தை கட்டளிடுவாராம். அப்போ நினைவுப்பட்டினம் அழைக்கும் போது எல்லாம் என்ன பண்ணாங்க, உபவாசத்தை கையாண்டாங்க. உபவாசம் என்பது நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம ஆராய்ந்து, ஆண்டவரே என் பாவங்களாம் எனக்கு மன்னிங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு உபவாசித்து அவர் முழங்காலே தளர்ச்சி போயிடுச்சான். அவர் புஷ்டியாக இருந்தாராம். எப்படி போயிட்டார் இப்போ மகனா ஒட்டி போயிடுச்சான். மகளாம் ஆமாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா இருந்துருப்பாங்க, திடீர்னு சுகர் வந்துடுங்க. யாரும் ஆர்டர் பண்ணல, சுகர் வந்துடும். நாங்கள் யாரும் ஆர்டர் பண்ணல, அது ஆர்டர் பண்ணாதே சுகர் வந்துடுது. சுகர் வந்து ஆள் என்ன ஏதாவது அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன், அட்வைஸ் பண்ணுறேன். 40 வயசு ஆகிடுச்சப்பா எல்லாம் கண்ட்ரோலாக இருங்க. காலிலேருந்து வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 6 மாதம் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், போய் செக்கப் பண்ணுங்கள். நம்ம ஆளுங்க செக்கப் பண்ணுறதே இல்லை, எல்லாம் விசுவாசதே. செக்கப் பண்ணுங்க, உங்கள் பாடி கண்டிஷன் தெரிஞ்சிங்க என்ன சொல்கிறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு, ஏன்னா நம்மளுடைய ஃபுட் வகைகள் எல்லாமே, நம்முடைய சிஸ்டம், கிளைமேட் சிஸ்டம் என்னென்னமோ, கொரோனா வந்து போகுது, அது போகுது, ஏதோ வருதுன்றான். நம்மளே பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் நம்ம செய்ய வேணும். நம்மளுடைய சரீரத்தை பார்த்துக்கலாம். பாருங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துறவருக்கு, ஆண்டவரே என்னை குத்துறவர்களுக்கு, ஆண்டவரே என்னை விரோதிக்கிறவர்களுக்கு உபவாசத்தோடு கர்த்தர் என்ன பண்ணாரா, அவர் ஜெபம் பண்ணார். ஆமே. உபவாசத்தை ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஏன்னா சம்டைம் பேய் கூட என்ன பண்ணோம், மனுஷங்களை பூந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தும். பேய் கூட என்ன பண்ணோம், யூதாஸ் பாருங்க நல்லா இருந்தாரு. இயேசு எப்படி இருந்தா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இயேசு நல்லா இருந்தார். அவர் யூதாஸ்குள்ள யார் போனது, சாத்தா பூந்தான் பாருங்க, இயேசை காமிச்சு கொடுத்துட்டான். அதான் நல்லா இருந்தவனா யாருக்கு பிடிக்காது, பக்கத்தில் சொல்லுங்க யாருக்கு பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, ஒருத்தருக்கு அங்கே எரிஞ்சிட்டு இருக்குது, யார் அது, சாத்தானுக்கு பிடிக்காது. அப்போ அதான் சொல்ல, இவ்விதமான ஜாதி பிசாசு உபவாசத்தினால ஜெபத்தை அன்றி அந்த மாதிரி பிசாசு இருக்கும்னா உபவாசத்தை ஜெபம் பண்ணு. இயேசு நாமத்தில் இந்த பிசாசு போட்ட ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா போயிடும். ஆமே. அவர் வார்த்தையை அனுப்பும் போது நான் சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு வல்லமை ஆனால் ஜெபத்தில் இருக்குது. நாங்கள்லாம் பயந்துட்டு ஜெபம் பண்ணுறோம். என்ன பயந்து ஜெபம் பண்ணுறோன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா மேலே இருக்காங்க ஹவுசிங் போர்டில், நான் கீழே இருக்கிற ஹவுசிங் போர்டு. ராணிக்கா வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மருமக அவன் வந்து பயங்கர சிக்காயிட்டாப்பா, அப்படியே ஆளே சின்னதாகிட்டாலாம், ஜெபம் பண்ணுப்பா அப்படின்றாங்க. நான் சொன்னேன், ஐயோ எங்கள் அம்மா ஏற்கனவே திட்டிட்டு இருக்கிறாங்க, நீ ஊரெல்லாம் போய் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுற, அது நைட் ஆனால் பேயை வந்து நிற்கிது, ஏண்டா ஜெபம் பண்ணிட்டு வந்து எல்லாம் பேயை நான் சந்திக்கிறேன். அவங்க 40 days ஃபாஸ்ட்டாக இருந்து ஜெபம் பண்ணுறாள் தான். ஆனால் எல்லா பேயும் என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளே வந்து அவங்க மேலே ஏறுத, ரசிக்கப்படாத மேலே ஏறுதாடா, உன்னால் வெறும் பிரச்சனையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு, ஐயோ கதுலாம் மூடுங்கன்னு கதுலாம் மூடி ஜன்னல்லாம் மூடிட்டு சத்தையெல்லாம் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே
சொல்கிறேன், இதெல்லாம் தான் ஃபாஸ்டிங்கோட ஜாம் பண்ண சொல்லிட்டு ஃபாஸ்டிங்கோட ஜாம் பண்ணுறோம். கரெக்டாக ஜாம் பண்ணிகிட்டே இருந்து ஆவியில் நிரம்புனா ஆகிடும். நம்ம தான் கண்ட்ரோலில் போய்டுவேன். சத்தம் வந்துடுச்சு. சத்தம் வந்து, ஆண்டவரே இப்போதே நீங்கள் இது வரைக்கும் என் நாமத்தால் எதுவுமே கேட்டதில்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ கேட்குறேன்ப்பா, உங்கள் பிதா மகிமைப்படுவதற்கு. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்போதே நான் இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறேன்ப்பா. நான் பாருங்க தமாலும் சத்தம் கேட்டு எங்கள் அம்மா தான் வந்து வெட்டி ஒதுக்கிறாங்களோ கதவுன்னு பார்த்தேன். நல்ல காலம் பார்த்தா கதவு மூடிதான் இருக்குது, கண்ணு தந்தவ ஜன்னல் தாத்து இருக்குது. கத்தருக்கு சோத்திரம், எங்கள் அம்மா இல்லைடா. ஜாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை பாருங்க. நாளைக்கு காலைல அடுத்த நாள் காலைல அந்த மருமகள் திரும்பி வந்துட்டா வீட்டுக்கு. முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது இவ்வளோண்டு இருந்தேன். இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் ஒரு வல்லமை என்ன தொட்டுச்சு. நான் விடுதலை ஆகிட்டேன், குணமாகிட்டேன், என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. முழங்காலில் ஜபிக்க, உபவாச ஜபத்துக்கு. அப்போது நம்ம என்ன ஜபிக்கணும்னா, ஆண்டவரிடத்துல என்னை துன்பப்படுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற இந்த பேயெல்லாம் போகும்படி உபவாசத்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களே காத்து சுகமாக இருக்க பண்ணுவார். ஆமே. எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க. மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. அவன் சொல்ற பாருங்க, இதே சங்கீதம் நீங்கள் 109:26 நீங்க பாப்பீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். அது உபவாச ஜெபத்தில் கேட்குறாருப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை ரட்சிங்கப்பா என்று சொல்லி 27 சொல்லுது, உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரே இதை செய்தி என்றும் அவர்கள் அறிவாராக. ஆமே. என்னம்மா சொல்ல பாருங்க, இந்த நீ ஆண்டவரே நீ செய்கிற இந்த ஜபத்துக்கு பதில் கேட்டு நீ செய்கிற இந்த அதிசயம், என்னை விடுவித்த, என்னை தப்பு வைத்த, என்னை ஆசீர்வதித்த, என்னை பலப்படுத்தின, என்னை சுகமாய் காக்க பண்ணுகிற இதை யார் அறியணும்? என்னை பகைக்கிறவன் அறியணும், என்னை துன்பப்படுத்தவன் அறியணும், என் இதயத்தை குத்துறவன் அறியணும், எனக்கு தீங்கி நினைத்தவன் அறியணும், என் ஆத்மாவை பகைத்தவன் அறியணும். ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறாங்க? அப்படி ஜெபம் பண்ணாங்க. அப்படிதான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, தாவீதாக சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துறேன். ஆமென். அவன் முன்னாடி எனக்கு டேபிள் இருக்கு, அவன் முன்னாடி எனக்கு சும்மா அருமையான இலை இருக்கு, அவனுக்கு முன்னாடி என்னை உட்கார வைக்கிறாரு. என் ஆண்டவர் என் பாத்திரத்தை சத்துருக்குமா பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையினால் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணிடுறார். ஆமென். அவங்க அண்ணன், அவங்க அப்பா, அவருடைய தங்கச்சிங்க எல்லா முன்னாடியும் தாவீதை கொண்டாந்து உட்கார வச்சு தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணான். அப்போது தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள், அனுபவமாக எழுதுறாரு. அபிஷேகம் பண்ணி, ராஜா அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சு சாப்பிட்ற. அப்போ அவ்வளோ நாள் அவனுக்கு உட்கார வைக்காமல் சாப்பிட வச்சுக்கானுங்க. சாப்பாடு கூட நீ ஏன் வந்த இன்னும் ஆஃபீஸ் வேலை பண்ணுறீ, நீ ரொம்ப ஆஃபீஸ் வேலை நீ போய் பண்ணுற மாதிரி சாப்பாடு நேரம்னு வர போய் ஆடவிமையா எங்களோட உட்காசம். நாங்களாம் யார் தெரியுமா? ராஜாங்கத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்கிற நாங்களாம் உத்தியோகஸ்தர்கள், நாங்கள் நாட்டையே காப்பாற்றுகிறவர். உனக்கு வந்து எங்களோட சமமாக உட்காரு, நீ போன்னு விரட்டி விட்டுருப்பானுங்க. இந்த இருக்க கொஞ்சம் ஆடை யார் வசமாக விட்ட போ அப்படி தெருத்தி விட்டுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவனை எல்லா சத்துருக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி அவனை முழங்கால் படி விட்டு அவனை அபிஷேகம் பண்ணி அவன் பார்த்த நிரம்ப பண்ணி மாத்திரமல்ல உட்காந்து சாப்பிட வச்சாரு. சொல்லியிருப்பான் சாமுவேலு, முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாப்பிடணும், நீங்களாம் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் உட்காரக்கூடாது, நீங்களாம் என்ன பண்ணணும், பார்க்கணும். அன்னைக்குன்னா பார்க்கணும். எல்லாம் பார்த்துருப்பானுங்க. அதான் பாவி, நாங்கள் சாப்பிட்டு மீதி இருந்து சாப்பிட்டவன் இன்னைக்கு நீ சாப்பிட்றத பார்க்கபடி உன்னை பந்தி ஏற்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ணி உன் பார்த்த நிறைய வழி பண்ண எல்லாம் அப்படியே பார்த்துருப்பானு ஆடு பார்த்துருப்பானுங்க. அதனால தான் அனுபவம் எதிராது, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழி பண்ண தேவன். ஆமே. பார்க்கணும் ஆண்டவரே என் கூட இருக்கிறத, பார்க்கணும் ஆண்டவரே என் ஜெபத்து பதில் வருது, அவர்கள் பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்க முடியும் செய்வார். ஆமே. பார்த்தீங்கன்னா வேதத்திலேருந்து நான் ஜஸ்ட்டு 2 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து போகிறேன். அப்போ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த சிறுமியின் எளிமையான வாழ்க்கையில் 1 சாமுவேல் 18 வாசிங்கன்னா அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். 2 குறிப்பை மாத்திரம் நான்
வசனத்தை மாத்த சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் சமூகம் தெரியும். வாசிங்க 18:18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, அவனுக்குள்ள எப்பவுமே அந்த சிறுமை மெலிமையான அந்த அந்த இது காட்டுறான் பாருங்க. சவுல் சொல்றாரு சவுல்கிட்ட, நீ என் குமாரதி உனக்கு தரேன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நான்லாம் ஏமாத்துறோம்ப்பா, நான்லாம் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் தாழ்த்துகிறார். எப்பவுமே நான் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையாக இருங்க. என்னங்க, தாழ்மையாக இருங்க. தாழ்மையாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆண்டவர் கிருபை தருவார். ஆமே. எங்கே போனாலும் தாழ்மையாக இருங்க. எல்லாம் எனக்கு தெரியும் ஆகுனா டக்ஸில் பார்த்தா சும்மா சட் எல்லாம் தெரிஞ்சால் கூட எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கூடாது. எல்லாமே பேச அறிந்தால் கூட பேசாமல் காத்துக்கொள்ளணும். எப்படி கர்த்தர் ஆண்டவர் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படியாக நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். இந்த தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்சி பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இந்த கோலியத்தை கொண்டா என்ன கிடைக்கும், இந்த கோலியத்தை கொண்டா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அவனுக்குள்ள அந்த அந்த அபிஷேகம் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டது அவனுக்குள்ள அவனை முந்தி எழுந்துச்சு. அவன் சொல்ல பாருங்க, அவன் அண்ணன் சொல்லுவான், நீ இங்கே இப்படி நிற்கிறது, இந்த இருக்கிற இந்த கொஞ்சம் ஆடை யார் பக்கமாக நீ யார் வசமாக விட்டு வந்துட்ட அப்படின்னு அவனை திட்டும் போது அவன் சொல்லுவான், ஒன்றுமே சொல்ல மாட்டான், அப்படியே விலைக்கு போயிடுவான். அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 21 சாமுவேல் 17:79 பார்த்தீங்கன்னா, அதுக்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன, நான் வந்ததற்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையாகி நீங்கள் ஆண்டவர்களோடு உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் நீங்கள் சிறுமி எளிமையானவங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் உபவாச ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிறார். ஆண்டவர் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் செய்யப்பட ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். ஆமென். சும்மா வந்தங்க அப்படி இல்லை, சும்மா வர ஆண்டவர் அனுப்ப மாட்டார். சும்மா கர்த்தர் உங்களை போய் சும்மா விசிட் பண்ணி வர போனீங்கன்னா, அவர் அனுப்புனார்னா அந்த அனுப்புகிற நோக்கம் நிறைவேறும். ஆமே. கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போய் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாதான், அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றுவார். வசனத்துக்கே ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டில் தம்முடைய வார்த்தையே மையப்படுத்தியிருப்பார். ஆனால் ஆண்டவர் இடத்துக்கு அனுப்புகிறார்னா சும்மா முகாந்திரம் இல்லாத அனுப்ப மாட்டார். ஆனால் ஆண்டவர் உங்களை அனுப்புவதற்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் உங்களை அனுப்புவதற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போது நீங்கள் போன காரியத்துக்கு முகாந்திரம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் ஆனாலும், கோலியத்தே ஆனாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இவன் நின்றுச்சுன்னு இருக்கிற இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்திலே நான் அங்கே போவேன்னு சொல்லி ஜெயித்த கட்டளையிட்டு தான் கர்த்தர் செய்வாரை தவிர அவங்ககிட்ட தோற்று போகவே மாட்டீங்க. ஆமே. உங்கள் வேலையில் தோற்று போக மாட்டீங்க, உங்கள் பிஸ்னஸில் தோற்று போக மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டீங்க, உங்கள் படிப்பில் தோற்று போக மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. யாருக்கு தோல்வின்னா, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நிந்திக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் தோல்வியை தவிர இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம். ஆமே. இதெல்லாம் வாழ்க்கையின் ரகசியம். அப்போது அவனை பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் மறுபடியும் ஆடு மேய்க்க போல, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்போ இது வரைக்கும் உன்னை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இப்போ கரடி வருது, கரடிக்கு தப்பு வைக்கிறான். சிங்கம் வருது, சிங்கத்தை தப்பு வைக்கிறான். எப்படி வனாந்தரத்தில் பயிற்சி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டு. ஆஹா, கரடிக்கும் சிங்கத்துக்குமே ஆண்டு நம்ம தப்பு வச்சு, அவன் கரடினா ஓடுவான். நான் தான் ஏங்க அவ்வளோ போகிறீங்க, பாம்பு பாம்பு பாம்புன்னா எல்லாம் ஓடி, பாம்பான்னு இங்கே யாராவது இருப்பீங்களா? அதோ என் பாஸ்டர் பாம்பு லெவல் போயிட்டீங்க, கற்பாம்பூச்சி சொல்லுங்க, ஐயோ கற்பாம்பூச்சின்றீங்களா? அவன் பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் தன் தகப்பன் அனுப்பின ஆடுகளை மேய்க்கல, தன் பரம தகப்பன் அழைப்புக்கு தன்னை ஆயத்தமாய்த்து கொண்டான். ஆமென்.
எப்பவுமே நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ வந்து அம்மா 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 அப்பா அப்பா அம்மா இல்லை, ரட்சிக்கப்பட்ட உடனே அபிஷேகம் பண்ண பெற்ற உடனே உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு உன்னோடு கர்த்தர் இருந்து உன் வாழ்க்கையை நடத்துவார். ஆமென். உன் வாழ்க்கையை நடத்துறது கர்த்தர். ரட்சிக்கப்பட்டவருக்கு உன் வாழ்க்கை நடத்துறது கர்த்தர், அபிஷேகம் பண்ண உன் வாழ்க்கை நடத்த கர்த்தர். அப்படி கர்த்தர் நடத்துறதுக்கு அவரோடு இணைந்து ஜெபித்து நீ இருக்கும் போது உன்னை ஆசீர்வாதமாக கொண்டு போய் நீ போகிற இடமெல்லாம் முகாந்திரமா இருக்கும். அங்க ஜெயம் இருக்கும், அங்க ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அப்பா கிட்ட போய் நிக்கலாம். அவன் தனித்து செயல்பட்டான். கர்த்தர் அவனோடு இருந்தா, தாவீதோட கர்த்தர் இருந்தா. கோலியாத்தை வேணா அங்கே வேலை கிடைச்சது, அவனை துரத்தப்பட்டா, சத்துரு எதுக்குமே வேலை, கடைசி வரைக்கும் கர்த்தரோடே இருந்தான். இப்போ அவங்க அப்பா அம்மாவே பார்த்தாங்க, தாவீதோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். தாவீதோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்பா எனக்கு அடைக்கலம் கொடுப்பா, எனக்கு பயமா இருக்குது. என்னன்னு? சவுல் எங்களை கொன்று போறான். பயப்படாதீங்க அம்மா அப்பா, வாங்க. கொண்டு போய் ராஜாட்ட கொடுக்குறான். தன்னுடைய நண்பர்கிட்ட என்னை கர்த்தர் எப்படி நடத்துறாரு அறிய மட்டும் என் தகப்பனையும் என் தாயினே வைத்துக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்ணை திறக்கிறார். மகனே ரட்சிக்கப்பட்டாயா? மகனே அபிஷேகம் பெற்றாயா? கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர். எதுக்கு நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் பண்ணு. என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை துன்பப்படுத்துகிற ஆண்டவரை, என்னை நெருக்கிற, என்னை அவமானப்படுத்துகிற, என்னை திருத்துகிற, விரட்டுகிற ஆண்டவரை, எதைக்க நான் கவலைப்பட மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு முகாந்திரம் இருக்குது, நான் அபிஷேகம் பண்றது ஒரு முகாந்திரம் இருக்குது, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒரு முகாந்திரம் இருக்குது. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா, கர்த்தருடைய நடத்துவா, கர்த்தருடைய ஜெயத்தை தருவார். எந்த வாயெல்லாம் உன்னை பார்த்து சபித்ததோ, உன்னை புலம்பிச்சோ, அதே வாய்க்கு முன்பாக, அதே மனிதன் முன்பாக கர்த்தர் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. டீச்சர் பண்ணுவார். அந்த பலன் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த ஜெப ஆவி இருக்கணும், அந்த வைராக்கியம் இருக்கணும், ஆண்டவர் மேல அந்த விசுவாசம் இருக்கணும். அப்போ நீ நடக்கும் போது எல்லாம் விலகிடும். ஜெப வீரன் வரான் பாரு. ஆமென். ஜெய வீரன் வரான் பாரு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் பாரு. அவன் கையில கூட அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் காரிய சமத்த கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய காரியமானாலும். ரெண்டாவதாக நேரம் போயிடுச்சு. ரெண்டாவதாக நீங்கள் என்னோட 74 சங்கீதம் 74:21 நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிங்க, பிடிச்சிடுறேன். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளித்திரியங்களிலே குத்துண்டேன். சங்கீதம் 74:21. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். பக்கம் 716 சொல்ல பாருங்க. சிறுமையும் எளிமையானவன் என்ன பண்ணமா? அவருடைய நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. எடுத்தீங்களா? 716 பக்கத்தில் எடுத்தீங்களா? அதை சொல்றாரு பாருங்க. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்பப்படாதிரும், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமை மெலியமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஆமென். ரெண்டாவது, சிறுமையும் மெலியுமானவனை நீ வெட்கத்தோடு இருக்கிறையா? அதே வெட்கத்தோடு உன்னை அனுப்ப மாட்டாரு. அந்த வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு களிப்பை தருவார், சந்தோஷத்தை தருவார், துதியை தருவார். ஆமென். துதியோடு ஒருவர். நீங்கள் 2 சாமுவேல் 20:50 வாசித்தீங்கன்னா 407 தாவீது பாருங்க, இப்போ உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கிறார். ஆமென். தேவத்தை அழகாக சொல்ற 2 சாமுவேல் 22:50 அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க, பக்கம் 417. அவர் சொல்றாரு பாருங்க. இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். பாருங்க, அப்படியே உட்காந்துட்டார். நீங்க இந்த 22ஆம் அதிகாரம் உண்டு பாருங்க. கர்த்தர் தாவீதுடைய எல்லா சத்துரு கைக்கும் அவனை சவுலு கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. எல்லாத்துலேயும் ஆண்டவர் விடுதலை ஆகிட்டு. யார் விடுதலை ஆகினா? தாவீது தன்னுடைய சத்ருன் எல்லாம் கைக்கும் விடுதலை ஆக்கினார். தாவீது சவுலின் கைக்கு எல்லாம் போடுற இல்லை, கர்த்தர் தாவீதுடைய சத்ருவின் கைக்கு, எல்லா சத்ரு கைக்கும் சவுலின் கைக்கும் விடுதலை ஆக்கி தப்பித்த போது பாடினான். அப்போதான் 50
இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன். துதிக்கணும். ரெண்டாவது, எப்பவுமே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் தேவ சபையில ஜாதிக்குள்ளே சொல்லி கர்த்தரை மையப்படுத்தணும். ஆமென். சாட்சியினுடைய ரகசியம் நிறைய தெரியல. கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு காரியம் செய்வார்னா சபை நடுவிலே வந்து நீங்க ஜனங்கள் முன்பாக சொல்லி கர்த்தரை மையப்படுத்தணும். அதே போல நீங்க வெளியே போய் ஊழியம் செய்வீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாட்சி சொல்லி மையப்படுத்தணும். சிலர் போனவுடனே அப்படியே டிப்டாப்பா அப்படின்னுட்டு அப்படியே டாக்டர் மாதிரி, ரெவரண்ட் மாதிரி, பிஷப் மாதிரி அப்படிலாம் போவாங்க. அங்கே போய் சொல்லணும், இயேசு அறியாத போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது நான் எங்கே இருந்தேன்? ஹவுசிங் போர்டில் இருந்தேன். பார்க்குறேன், ஏன்டா அதையே சொல்கிறேன், ஏன்டா சொல்லுவேன்? கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், வாழ்க்கையில் எந்த ஜெயமும் இல்லாத இருந்தேன், ஆசீர்வாதம் இல்லாத இருந்தேன். ஆனால் எப்போ இயேசு எனக்குள்ளே வந்தாரோ, என் வாழ்க்கையில் படுத்துக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும், ஏன்னா அது இருக்குதே இவ்வளோ இடம் தான், நான் இந்த பக்கம் தலை வச்சுக்கணும், என் கால், அவன் அங்கே தலை வச்சு கால் வச்சுக்கணும், அந்த இடத்துல இருப்போம். நடந்து போகிறதுக்கு வழி ஒரு சின்ன டிரான்ஸ்லேட் வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம பாட்டு கேட்டோம். ஒய் பாரு ஒய் என்ன பாட்டு பார்த்தா அவர் சொல்லுவார், எட்வேட்டு என்ன ஏன் ஒளிமயமான எதிர்காலம் என் வாழ்க்கை. ஏய் இந்த பாட்டு எத்தனை வாட்டி கேட்டோம், ஒய் எந்த ஒளிமயமோ வாழ்க்கையில் வந்த பாடே இல்லையே. ஏதாவது கைவசம் போடும் அப்படின்னு பார்த்தா கூட ஒன்றும் முடியல. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து காதலிக்கும் போது எப்படி காதலிக்கணும் அப்படின்னு நான் விட சொன்னேன். ஒரு போர்டு ஒன்று போட்டுடலாம், காதலிக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன்னு. பணக்கார வீட்டை பொண்ணா பார்த்து என்ன சொல்லுவாங்க, 10 பொண்ணா பார்த்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுமே, ஏதாவது ஒன்று பாவம் ஏமாந்து போய் மாட்டிக்காதா, அப்படி கல்யாணம் பண்ணி பணக்கார ஆயிடலாம். 5 பிள்ளைங்க, எங்கள் அம்மா கவலைப்பட மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், பணக்கார வீட்டுக்கு போயிடலாம். அப்போ கூட சொல்லுவேன், ஏம்மா எவனா வந்து கேட்டிருப்பானா, எவ்வளோ பேர் உலகத்தில் பிள்ளைங்களா இருக்கு, 5 பேர் ஒன்று எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே. பணக்கார வீட்டில் கொடுத்தா நான் எப்படி இருந்திருப்பேன், பணக்கார பையனாக வந்துருக்க மாட்டேலாம். எங்கள் அம்மா பாப்பா வேலைக்கு, இந்த மூஞ்சிக்கு பணக்கார தேவையா போடா, உன்னையே நான் வந்து ஒரு அம்மச்சாயை வந்து என்னை கொடுத்துட்டு போனேன், நான் ஏதோ உன் மேலே இறக்கப்பட்டு உனக்கு இது வரைக்கும் நான் வளர்த்துட்டு இருக்கேன், பணக்கார ஆசை வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நான் என்ன குறிப்புக்காரன் பாருங்க, நான் சொல்றது அப்படிலாம் ஒளிமயான எதிர்காலம் அப்படின்னு இல்லை. இந்த உலகத்திலே வந்த அந்த இயேசு இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி உள்ள வந்தோடனே பிரகாசிக்க வச்சுட்டார். ஆமென். முதல்ல வீட்டில் பிரகாசிக்கணும். எங்க சில ஊரெல்லாம் பிரகாசிப்பாங்க, வீட்டில் வந்தால் பிரகாசிக்க மாட்டாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியலங்க. முதல்ல வீட்டில் பிரகாசிக்கணும். ஆமென். வீட்டில் பசணும் ஜெபிக்கிறவன், வீட்டில் பசணும் நல்லவன், வீட்டில் சொல்லணும் கடவுளுக்கு பயப்படுறவன், வீட்டில் சொல்லணும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாங்க. முதல்ல வீட்டில் பிரகாசிக்கணும். வீட்டில் பிரகாசினா தெருவில் பிரகாசிப்பீங்க, தெருவில் பிரகாசினா ஊரில் பிரகாசிப்பீங்க, ஊரில் பிரகாசினா நீங்கள் போகிற இடத்துலலாம் எப்படி இருப்பீங்க, பிரகாசிப்பீங்க. ஆமென். ஏன் மெய்யான ஒளி உனக்குள்ளே இருக்கிறாரு, உனக்குள்ள வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும். அவன் பாப்பா என்னங்க அவன் முகம் எப்போ பார்த்தாலும் அவங்க முகம் பிரகாசமா எனக்குள்ள இருக்கிறாரு ஒளியா இந்த உலகத்தில் இருக்கிறான்ல எனக்குள்ள பிரகாசிக்க வைக்கிறார். அப்போ சொல்லி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், கர்த்தரை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒருத்தருக்கு செய்து நேரம் கொடுக்குறீங்க, ஒரு தேங்க்ஸ் கூட இல்லைன்னு வச்சுங்க, ஒரு நாள் உங்களுக்கு விருப்பம் வேணா இந்த பாட்டை காசு கொடுத்துட்டுருக்கேன், உனக்கு எவ்வளோ உதவி செய்கிறேன், ஒரு நன்றி சொல்ல மாட்டான். ஏன்னா இயேசு எதிர்பார்த்தார் 10 பேரை குணமாய்க்கு அனுப்புறார். அதை ஒருத்தன் தான் வந்து ஐயா குணமாயிட்டான், ஏன்பா 10 பேர் வந்தீங்களே மற்ற 9 பேர் அவன் சுகம் வந்த உடனே அவன் ஓடி போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ ஆசாரத்தை காட்டு சொல்லி ஆண்டவர் உன்னை ரட்சிப்பு கொடுத்தார். இனி பாவம் செய்யாத அறிவுரை கொடுத்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வாதத்தை அனுப்பினார். போல சாட்சி சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். 3வதாக டக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாருங்க. 3வதாக நம்ம தியானத்தை 109ஆம் சங்கீதத்துக்கு திரும்பி வாங்க, அதை ஒரு வருஷத்துக்கு காட்டுற பாருங்க. உங்களை பகைக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அது சொல்றாரு, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை சபிக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பாருங்க 17 பாருங்க, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாம போனான்.
உங்களை ஆசீர்வதித்தா அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். உங்களை சபித்தா கர்த்தர், மூணாவதாக உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். மூணாவதா பாருங்க, நீ ஆசீர்வதியும். அவரு சபித்தாலும் ஆண்டவரே இந்த சிறுமி எளிமையான சபிக்கிட்டோம், ஆனால் கவலைப்படாதீங்க, நீ ஆசீர்வதியும். ஆமே, நீர் ஆசீர்வதியும். அவள் எழுப்பினாலும் வெக்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ்ச்சியாக இருக்க கடவுள். ஆமே, ஆண்டவர் உங்களை மன மகிழ்ச்சியாக இருப்பார். 31 பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களா இருந்து எளிவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் வலது பசத்தில் நிற்பார். இயேசு உங்க வலது பசத்தில் இருப்பார். ஆமேன். கர்த்தருடைய ஆவியான உங்க பக்கத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் ஆசீர்வதிக்க உங்களை, நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேடா சொல்லிட்டு, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஏன்னா என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர், என் வலது பக்கத்தில் இருக்கிறது கர்த்தர், என் மேலே இருக்கிறது கர்த்தர், எனக்குள்ள இருக்கிறது கர்த்தர். என்னை ஆசீர்வதிக்க மனிதன் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். மனுஷன் ஆசீர்வாதம் வேணாம், சொல்லி காட்டுவான். கர்த்தர் ஆசீர்வாதம்னா நீங்கள் துதித்து காட்டுவீங்க, மகிழ்ந்து காட்டுவீங்க, சந்தோஷமா இருந்து காட்டுவீங்க, வாழ்ந்து காட்டுவீங்க. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எழுந்துட்டு போனோமே, ஜெபம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. 3 குறிப்பை சொன்னேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் குத்தப்பட்டு வந்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்பட்டு வந்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மனமுறிந்து வந்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை விரோதிக்கிறாங்களா? உங்கள் ஆத்மாவை பகைக்கிறாங்களா? உங்களை விரோதமாக பேசுகிறாங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உபவாசி ஜெபம் பண்ணணும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது, அவரை நீங்கள் துதிக்கும் போது, அவரிடத்துல நீங்கள் வரும்போது, அவர் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? சிறுமையான எளிமையான உங்களை அவர் காத்து சுகமாக இருக்க பண்ணுவார். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தாவீதோடு இருந்து அவனை அபிஷேகம் பண்ணது போல உங்களோடு இருந்து கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கப்படுத்த ஒரு முகாந்திரத்தை காட்டுவார். 2வதாக ஆண்டவர் சிறுமை எளிமையான உங்களை அவர் நாமத்தை துதிக்கும்படி செய்வார். 3வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வலது பக்கத்திலே நிற்பார். ஆமே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரப்படுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேரோட கர்த்தர் இன்று பேசினார்? ஆமே, ஹல்லேலூயா. ஓ மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை கொஞ்ச நேரம் கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு அது நிச்சயம் இல்லாது இருக்குமானால் இன்னைக்கு இயேசு விசுவாசிங்க. இங்கே போகும்போது என் கூட வந்து என் பக்கத்திலே இருங்கப்பா, என் பக்கத்திலே இருங்கப்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க பக்கத்திலே இருந்து நடத்துவார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். அவரை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தரை செய்வார். ஆமே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை துன்பப்படுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற எல்லாரும் கண் முன்பாக என்னை உயர்த்தும், என்னை உயர்த்தும் ஆண்டவரே. ஓ மக ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு வெற்றி கொடியை கையில் பிடிச்சிங்க, வீர நடங்க. ஆமே. உங்களை பார்த்தா என்ன ஐயா சும்மா தெம்பா நடக்கிறாரு அப்படின்னா, தெம்பா நடங்க, வீர நடங்க. ஆமே. வெற்றி கோடி பேடி தேடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பேடி தேடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பேடி தேடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பேடி தேடுவோம், மகனே, நீ அஞ்சாதே என்
துன்பத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம் விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் 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 நல்ல கையில தட்டி ஓ ராமா சாக்கா தோரோ பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் பலத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் தைரியத்தை. திடப்படுங்கள். ஓ சிறுமியும் எளிமையாக உன்னை அவர் காத்து சுகமாயிருக்க பண்ணுவார். ஜவாபி தருகிறார். ஓசி ஜபிக்கிற, போராடி ஜபிக்கிற, ஜெயத்தை எடுக்கிற ஓ கற்ற தருகிறார். சத்திர கண்டு பயப்படாது, சூழ்நிலை கண்டு பயப்படாது. உன்னை தொந்தரவு பண்ணுகிற, உபத்திரம் பண்ணுகிற, வேதனை பண்ணுகிற பார்த்து பயப்படாது. ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் கத்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ரட்சித்துக்கிற முகாந்திரம் உண்டு, உன்னை ஆலயத்தை கொண்டு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உன்னோடு இருந்து கோலியத்தை வீழ்த்த பண்ணுவார். கர்த்தர் உன்னோடு இருந்து எல்லா சத்துருளையும் சிதறடிக்க பண்ணி உன்னை இளைப்பாற பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனை மையப்படுத்துவ, துதிப்ப. ஹalleluya, ஹalleluya. உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமா தான் இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் கணவர், உன் மனைவி, உன் பெற்றோர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு கிருபையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தில் கூடின நேரம் முதல் இம்மட்டமாய் பரிசுத்தாக எங்களோடு இருந்து ஆண்டவரே நீ ஆராதனை நடத்தி, ஆண்டவரே சாட்சிகள் சொல்லி ஜெபிக்க வைத்து, வார்த்தை கேட்க வைத்து, உமக்கு கொடுக்க வைத்து நாள் முழுவதும் எங்களோடு இருந்ததுக்காக சோத்திரம். உடைய வார்த்தைப்படியே உடைய பிள்ளைகளை சிறுமி மெளிமையான இவர்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னீரே. உடைய வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விழுவதில்லப்பா. ஆண்டவருடைய வார்த்தைப்படியே நிறைவேற்றுவீராக. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆணிக்கடாண்டங்களை இப்போதே தொடட்டும். கர்த்தர் இறங்கி வலது பக்கத்தில் இருப்பீராக, இவர் பக்கத்தில் நிற்பீராக. ஆண்டவரே தைரியமாக கர்த்தர் இன்னிலிருந்து இன்று முதல் நான் ஆசைப்படுவேன். இனி ஆசீர்வாதம் வரட்டும், நன்மை கிருபை பின் தொடரட்டும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அது கொடுக்கிற காணி தசமல் ஆசீர்வதிங்க. எல்லா துதிக நமக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வேலைகள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தரோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். சந்தோஷமா தைரியமா வீர நடப்பட்டு போங்க. சண்டே கிளாஸ் இருக்கு.